11 மணிக்கு டோரை தட்டினோடனே சரி ஏதோ வெயிட்டர் தான் வந்திருக்கான் போய் கதவை திறக்கிறேன். இவ்வளோ நேரத்துக்கு தலைமையில வச்சுன்னு ஒருத்தன் நிற்கிறான். நான் பார்த்ததே கிடையாது, அவங்க ஃபோட்டோவும் பார்த்தது கிடையாது முன்னாடி. அப்படின்னு ஐம் தோனி அப்படின்னா கூலாக சொன்னாடே 11 மணிக்கா ஐம் ஹியர் அப்படின்னா அவ்வளோதான். அப்புறம் மேலே மேலே வளர வளர அவன் இந்த டீமில் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரைஸ் தேவைப்பட்டது. அந்த ப்ரைஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணோம். அது நிறைய கதை ஓடிட்டே இருக்கும். இவ்வளோ தான் நான் வந்து கொடுப்பேன், அவனுக்கு இதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன்லாம் சொல்லி ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தேன். 1.1 மில்லியனுக்கு மேலே போச்சுன்னா எடுக்க முடியாது மிச்ச பிளேயர்ஸ்லாம் அப்படிங்கிறது. போயிட்டே இருக்குது வேலை. வந்து மும்பை இந்தியன்ஸ் போகிறாங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் போகிறாங்க, எல்லாரும் மோதுறாங்க அவனுக்கோசரம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களால போக முடியல அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். ஆனால் நான் ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கேன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ் ஏற்றி விட்டு மிச்ச பிளேயரை வாங்க விடாமல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 1.3 வந்த உடனே ஒரு ரவுண்டு விட்டேன். பரவாயில்லன்ட்டு மூஞ்சில் ஒன்றுமே காட்டாமல் அப்படியே உட்காந்தே இருந்தேன். இவங்களாம் பக்கத்தில் வந்து என்னாச்சரிக்கு நான் சொன்ன பாருங்க, நான் வந்து காமிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா என்னை ஏற்றி விட்டுருவான், மிச்சம் அவனை வாங்க முடியாது. என்ன வேலைக்கு வரான், நான் 1.7 வரைக்கும் நான் நம்பர்ஸ் போட்டு வச்சுருக்கேன் அவனுக்கு. அதனால நீங்கள் கொஞ்சம் குவைட்டாக இருங்க. 1.5 வந்தது. ஒரு தடவை கூப்பிட்டான், 2 தடவை கூப்பிட்டான். 1.5 தேர்ட் டைம் ஐ புட் மை ஹேண்ட் அப் அண்ட் செட் 1.5. ஸோ அந்த சமயத்தில் மும்பை இந்தியன்ஸ் செட் வி ஹேட் எனஃப். ஸோ தோனி வந்தாச்சு. அப்புறம் மிச்சம் பிளேயர்ஸ்லாம் எடுக்கணும். மேத்யூ ஹேடன் எடுத்தோம், முத்தையா முரளிதரன் எடுத்தோம். அஃப்கோர்ஸ் லோக்கல் டேலண்ட்டும் இருந்தது. அப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு பத்ரிநாத் வாஸ் தேர். யாருமே எதிர்பார்க்கல ஒரு பத்ரிநாத் வந்து T20 கிரிக்கெட்டா அப்படின்னு நிறைய பேர் என்னை வந்து கலாட்டாலாம் பண்ணாங்க. சொன்னீங்களாம் அவனை பார்த்ததில்லை, நான் பார்த்துருக்கேன். வாட் அன் எக்ஸ்ட்ராடினரி ஃபீல்டர். அதுவும் அந்த டீமுக்கு ஒரு கரெக்டான சமயத்துக்கு ஒரு 20 ரன் தேவை, 30 ரன் தேவை அப்படிங்கிறத போய் அடிச்சு கொடுப்பான். அந்த ஒரு எபிலிட்டி இருந்தது அவனுக்கு. மிச்சவங்கள்லாம் அதை பார்த்ததில்லை. நான் வந்து சிலதெல்லாம் அவங்ககிட்ட பார்த்துருக்கேன். அவுட்ஸ்டாண்டிங் ஃபீல்டர். ஸோ அதே மாதிரி ஜக்காட்டி அப்படின்னு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கோவாலேருந்து, அவன் பேர் கூட யாரும் கேள்விப்பட்டதே இல்லை. எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்ம் பண்ணான் அவன். அண்ட் இன்னொரு பிளேயர் ஃப்ரம் பஞ்சாப், ஹி பிகேம் சச் அ பிக் நேம். என் ஸ்ரீனிவாசன் கூப்பிட்டுட்டு இந்த டீம் வாங்கியிருக்கேன்னா நீ தான் பார்த்துக்கணும். ஸோ அந்த டைமில் எனக்கு என்ன பொசிஷன்னே தெரியாது. அதாவது நீ வந்து ஒரு சிஇஓவா, இல்லைன்னா ஒரு சீஃப் செலக்டரா, இல்லைன்னா ஆப்ரேஷன்ஸ் ஹெட்டா என்ன. ஆனால் நான் பண்ணது பார்த்தீங்கன்னா அத்தனையும் பண்ணேன். அந்த டீமோட ட்ராவலாக இருக்கட்டும், ஹோட்டல் ஸ்டேயாக இருக்கட்டும். அஃப்கோர்ஸ் அந்த ஆக்ஷனில் வந்து ஒரு 5 மில்லியனை வந்து கொண்டு போய் டீம் வாங்கினது அப்படிங்கிறது அவுட் அண்ட் அவுட். அவர் என்ன சொன்னார்னா, விபி வந்து சொல்கிற பிளேயர் என்ன ப்ரைஸில் எடுக்கிறானோ நோபடி இன்டர்ஃபியர்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு டைம் அவர்கிட்ட பேசும்போது நீ யாரை முதல்ல எடுப்ப அப்படின்னா நான் சொன்னேன் எனக்கு தோனி டெஃபினட்டாக. நம்ம பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து அந்த டைமில் யாரும் ஐகான் இல்லை. ஸோ அஸ்வின் அப்படிங்கிறவர் அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்தப்புறம் தான் அவர் ஒரு பிளேயர் அப்படிங்கிறது உருவானது. ஸோ அப்படி இருக்கும்போது சரி நான் அவர் வந்து இல்லைப்பா சேவாகெல்லாம் எடுக்கலாமேப்பா அப்படின்னாரு. சேவாக் பெரிய நேம் அப்போ. பட் அந்த டைமில் வந்து நமக்கு ஒரு ஐகான் இல்லை. இப்போ ஒரு மும்பைக்கு வந்து ஒரு டெண்டுல்கர், ஒரு ராகுல் டிராவிட் ஃபார் பெங்களூர், விவிஎஸ் லக்ஷ்மன் ஃபார் ஹைதராபாத், பெங்கால் டைகர் நம்ம தாதா கங்குலி. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீகாந்த் அவங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு, வேறு யாருமே இல்லை அப்படிங்கிற சமயம். ஸோ இப்படி தோணித்து ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டார். அதனால் அவன் ஃப்யூச்சர் யூத் ஐகான், அவன் சந்தேகமே கிடையாது. அது என்ன தோணித்தோ எனக்கு தெரில. அவனை முதல் நான் பார்த்தப்போ ஹைதராபாத்தில் நான் செலக்டராக இருக்கும்போது அவன் ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்குறேன். விக்கெட் கீப்பரே இல்லை, நம்ம இந்தியாவே பிளேயிங் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். அப்போ விக்கெட் கீப்பரே இல்லை டீமுக்கு. இவன் வரவே இல்லை, வந்து சேரவே இல்லை. நானும் உட்காந்துருக்கேன் ராத்திரி 11 மணி, அடுத்த நாள் காத்தால மேட்ச், விக்கெட் கீப்பர் இல்லை டீமில். அவன் ஃபோன் பண்ணி கேட்டாக்கா அவன் எங்கே இருக்கானே தெரியாதுங்கிறாங்க.